த லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யாத்திராகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 30வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 28வது அதிகாரத்திலே, இதோ உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரியம் ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலேசார், இத்தாமார் என்னும் ஆரோனுடைய குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரத்தில் பிரித்து உன்னிடத்திலே சேர்த்து கொள்வாயாக என்று ஆண்டவராகிய தேவன் இங்கே ஆசாரிய ஊழியத்தை தருகிறார். பிரதான ஆசாரியனாக ஆரோன் செய்ய வேண்டிய சகல பணிகளை குறித்தும் பொதுவாக ஒரு ஆசாரியனுடைய கடமைகள் குறித்தும் தேவன் இங்கு விவரித்து கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். மக்களுடைய பிரதிநிதியாக தேவனுடைய சந்நிதியில் நிற்பவனே ஆசாரியன். இந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்திலே தூபம் காட்ட வேண்டும், குத்து விளக்கு எரிவதை கவனிக்க வேண்டும், தேவ சமூக தாப்பம் வைக்கப்படும் மேஜையை கவனிக்க வேண்டும், பலிபீடத்தில் பலிகளை செலுத்த வேண்டும், மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மேலும் அவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படும் சிறு சிறு வழக்குகளையும் நியாயம் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டும். இப்படி ஆசாரியர்கள் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக செயல்படுகிற விதத்தை நாம் இங்கே காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவராகிய தேவன் தாமே புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களற கழுவி பிதாவன் சமூகத்திலே நம்மை ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் நிறுத்தியுள்ளார். எனவே நமக்கும் அந்த ஆசாரிய கடமை உண்டு. தேவ சமூகத்திலே எப்பொழுதும் நிற்கும்படி நமது ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படும்படி, இதோ மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசும்படி ஆண்டவரால் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆசாரிய ஊழியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே பிதாவின் சமூகத்தில் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஊழியத்தின் மூலமாக நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசாரியன் ஏபோத்து என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆடையை அணிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆசாரியனுக்குரிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுத்தருகிறார். நமக்கு ரட்சிப்பின் ஆடையை தந்திருக்கிறார். ஆம், நீதியின் சால்வையை தந்திருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்பின் ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் நம்ம காத்துக்கொள்வது நமது கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் எப்படி எப்படி போதிக்கிறார் என்பதையெல்லாம் இங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தொடர்ந்து ஆசாரியர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் சொல்கிற தேவன் 29வது அதிகாரத்திலே ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்துதலை குறித்து சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஆசாரியர்கள் பரிசுத்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஆம், பரிசுத்தத்தை ஆண்டு விரும்புகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கிற கர்த்தர், பரிசுத்த அலங்காரத்தோடு உன்னத தேவனை தொழுது கொள்ளும்படியாய் அழைக்கிற கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்கிற தேவன் நம்மோடு இருப்பார். நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மை நடத்துவார். அந்த உன்னத தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் நமக்கு கருத்தை காத்துக்கொள்வது நமது அவசியமாக இருக்கிறது. 30வது அதிகாரத்திலே தூபப்பீடம் ஒன்று எப்படி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்கிற ஆண்டவர், இதோ ஆத்துமா மீட்புக்கான கிரயம் எப்படி செலுத்தப்பட வேண்டும், நம்மை அந்த ஆசாரியன் தன்னை கழுவுவதற்கான தொட்டி எப்படி அங்கே வைக்க வேண்டும், அபிஷேக தைலம் எப்படி தயாரிக்கப்பட வேண்டும், பரிசுத்த தூப வர்க்கம் எப்படி எடுத்துப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமது ஜெபங்களே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப தூபமாக எழும்பும்படி உதவி செய்கிற தேவன், நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மோடு உண்டு. நமக்கு ஆத்மாவுக்காய் அவர் சிலுவையிலே தமது இரத்தத்தையே நமக்கு விலை கிரயமாக தந்திருக்கிறார். ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். ஆம், அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்வது, இதுவரை ரட்சிப்பில் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அந்த உன்னை தேவனை பற்றி கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமென், ஆமென். God bless you.